என்னுடைய அன்பு தம்பி மா சுப்பிரமணியம் அவர்களை வந்து முன்னாள் அமைச்சர் நான் சொல்ல மாட்டேன், என்னாலும் அவர் தான் அமைச்சர். ஏன்னா இந்நாள் அமைச்சருக்கும் அவர் தான் வழிகாட்டி. இந்நாள் யார் அமைச்சர் எனக்கு தெரியல, சுகாதார அமைச்சர். இவர் அமைத்து கொடுத்த படிக்கட்டுகள் தான் மேல வந்து நின்றுகிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து அவர் நன்றியோடு இவரை நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. வெளியில பேசாம இருந்தாலும் கூட அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். அப்புறம் தம்பி சொன்னார், இந்த ஸ்டேட்டஸ், நான் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அது என்ன ட்விட்டர் கிட்ட எதுலையுமே இல்லை. இதனால்தான் இல்லை, இதனால இல்லை, அது இல்லை, பார்க்கறது இல்லை. தம்பி சொன்னார், ஃபேஸ்புக்கில் வந்து நீ ஏன் இன்னும் ஓடிட்டு இருக்கிற அப்படின்னு. 169 கிலோமீட்டர் ஓடியாச்சு இல்லைங்க தம்பி? 69 தான். அது மாதிரி 21.1 கிலோமீட்டர் ஓட்டுறாரு. இது வந்து மிகப்பெரிய சாதனை. நம்ம வந்து சும்மா வெளியில் நின்று பாட்டு உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய தப்பு. உடற்பயிற்சி என்னைக்குமே எல்லாருக்குமே தேவை. அது எந்த வகையில் இருந்தாலும் அது தேவை. அது மராத்தன் ஓடித்தான் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படிங்கறத பத்தி எல்லாம் கேட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் பங்கேற்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியே அல்ல. 1949 ராபின்சன் பூங்கால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இங்க கழக தோழர்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. முதல் மாநில மாநாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் மாநில மாநாடு 1952 நடக்குது. நடக்கும்போது அங்க ஒரு ஓட்டெடுப்பு நடக்குது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் நடந்த மாநாட்டில் 1952 தேர்தலில் நிக்கலாமா வேண்டாமான்னு கேட்கிறாங்க. பெரும்பாலான திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தேர்தலில் நிக்க வேண்டாம், நம்ம பெரியார் வழியில் சமூக சீர்திருத்த இயக்கமாகவே இருப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் கொள்கை வந்து சமூக தொண்டு தான், சமூக சேவை தான், சமூக நீதிக்காக பாடுபடுவதுதான். அவளுடைய தேர்தல் நிக்கிறது ரெண்டாவது தான்.